இஸ் நந்தினி. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான டே. என்ன டே? ஃப்ரைடே. இல்லை ப்ளீஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான டே. நாங்கள் வந்து புது பைக் வந்து இன்றைக்கி வந்து எடுக்க போகிறோம். அதோட பைக் ஷோரூம் தான் இப்போ வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். பைக் ஃபர்ஸ்ட் பைக். யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் வைஃப். ஓகே, இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பைக், நியூ பைக். இப்படி ஹவு ஹாப்பி ஆர் யூ? பல மாதங்களாக வந்து கூகுள் பண்ணி ராப்பகலாக பார்த்து ஃபைனலி ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி இருக்கு. பசங்களுக்கு மட்டும் தான் தெரியும் பைக் பாய்ஸ் திங்கா. ஆமாம், பைக்கை வந்து பார்க்கறது, அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கறது. இந்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க ராப்பகலா. ஆட்டோவில் கொஞ்சம் முன்னாடி வந்து இறக்கி விட்டாரு. ஃபைனலி இங்கே தான் இருக்கு ஷோரூம். வந்துட்டோம். ராமி டடா ட்ரியம். யூஸ்வலாக நம்ம எல்லோரும் வண்டி எடுக்கிறனா என்ன பண்ணுவோம், நல்ல நாள் நல்ல நேரம் இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நாங்களும் நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு 12:30 to 1:30 நல்ல நேரம். ஆனாலுமே ஒரு ½ அன் ஹவர் ப்ரியரே வந்து போயிட்டோம். இந்த சைட்லாமே வந்து குடி பட்வா அப்படிங்கிறது ரொம்ப ஆஸ்பீஷியஸான ஒரு டே. நம்ம சைட் வந்து தெலுங்கு வருட பிறப்பு உகாதின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் இந்த சைட் குடி பட்வா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு வந்து நிறைய வண்டி டெலிவரி, கோல்ட் ஜுவல்லரிஸ் வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம். எங்களையுமே அன்றைக்கி தான் வந்து டெலிவரி எடுத்துக்க சொன்னாங்க. பட் அந்த அன்னைக்கு வந்து பாட்டிமையாக இருந்தனால நம்ம யூஸ்வலாக வந்து அமாவாசை பாட்டிமா இந்த நாள்லாம் வந்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்ண மாட்டோம். அதனால் நாங்கள் வந்து ஒரு 2 days கழிச்சு சதுர்த்தி இருந்துச்சு, அந்த அன்னைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் போயிட்டோம்.
வண்டியும் எடுத்தாச்சு, ஒரு குட்டி பூஜையும் வந்து போட்டாச்சு. எங்களையவே வந்து பூஜைலாம் பண்ணிக்க சொன்னாங்க. சும்மா ஹாரத்தி காமிச்சு, புட்டு சந்தனம்லாம் வச்சு, அக்ஷதெல்லாம் போட்டு, வண்டி ஷோரூம்லேயே வந்து ஒரு குட்டி பூஜை போட்டாச்சு. இனிமேல் ஈவினிங்க்கு மேலே தான் வந்து கோயிலுக்கு போயிட்டு பூஜைலாம் வந்து பண்ணோம். ஃபைனலி பைக் எடுத்தாச்சு. எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்னு தெரியல. ஃபஸ்ட்டு சாப்பிட போகணும். ஆமாம், ரொம்ப பசிக்குது. போய் ஃபஸ்ட் சாப்பிட்றலாம். நல்ல ஒரு ஃபீலிங். You're happy? Yes. Show your keys. ஸோ இந்த கீஸ் வந்து சிப்போட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இது போட்டால் மட்டும்தான் இந்த பைக் ஆன் ஆகிற மாதிரி. ஸோ 2 கீ கொடுத்துருக்காங்க. ஸோ சிப்போட கனெக்ட் ஆகிருக்கிறனால 2 கீயும் ஒன்றா வைக்கக்கூடாது, மால் ஃபங்க்ஷன் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. வண்டி எடுத்துகிட்டு வெளியே வரையிலே அரௌண்ட் ஒரு 2:30 ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் எந்த கோயிலையும் போனால் பூஜை பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலுமே எனக்கு எங்கேயாவது ஃபர்ஸ்ட் வந்து வண்டி எடுத்துகிட்டு கோயிலுக்கு தான் போகணுன்னு இருந்துச்சு. ஸோ ரேண்டமாக அந்த ஸ்ட்ரீட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் போனோம். வர வழியில் ஒரு பாண்டுரங்கர் கோயில் இருந்துச்சு. எனக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், விட்டல். ஸோ அவர்கிட்ட கீஸ்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் கும்பிட்டு, அதுக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு விநாயகர் கோயில் பஜனைலாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹனுமான் கோயில், தத்தாத்திரேயர் கோயில்னு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு லஞ்சுக்காக எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் ஸ்பைஸ் மலபாருக்கு வந்தோம். அங்கே வந்தால் ரொம்ப லேட் ஆகிட்டனால மீல்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு லைட்டாக ஆப்பம், மஷ்ரூம் கிரேவி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு எங்களோட லஞ்ச் அன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்துட்டு என் ஃபேமிலி, அவர் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வீடியோ கால் பண்ணி வண்டிலாம் காமிச்சிட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி நாளே வந்து சூப்பராக போச்சு. வண்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு மாதிரி ஜாலியாக வைப்பாக வந்து இருந்துச்சு. அண்ட் ஈவினிங்க்கு மேலே தான் வந்து நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அது வந்து அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க வண்டி எடுத்தப்பெல்லாம் அங்கே தான் பூஜை போட்டாங்களாம். பிகாஸ் அங்கே தமிழ் ஐயர் இருக்காங்கன்னு சொன்னனால நாங்களுமே வந்து அங்கேயே போய் பூஜை போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 6:30 கிட்ட வந்து கோயிலுக்கு கிளம்பணும். நம்ம வீட்டிலேருந்து பக்கம்தான். ஸோ போகிற வழியில் அப்படியே பூ, மாலை, எலுமிச்சம்பழம் எல்லாமே வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ அன்றைக்கி டே எங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே போச்சு. ஹாப்பியாக வண்டி எடுத்து வந்துட்டு கோயிலுக்கெலாம் போய் பீஸ்ஃபுல்லாக பூஜை போட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ அதுக்கு அடுத்த நாள் எடுத்தது. வண்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன வாங்கணும்? ஹெல்மெட் வாங்கணும் இல்லையா? ஸோ ஹெல்மெட் வாங்க தான் போனோம். இந்த ஷாப் வந்து இவரோட ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணார். இங்கே வந்து ஹெல்மெட்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் பெஸ்ட் டீலில் கிடைக்கும்னு சொன்னனால நாங்கள் இங்கே போனோம். போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறையா வந்து ஆன்லைனில் பார்த்துருந்தோம். அதோட ரெஃபரன்ஸ் இமேஜ்லாம் காமிச்சனால அவங்க அதே மாதிரி சேம் ஹெல்மெட்ஸ் எடுத்து காமிச்சாங்க. அப்படியே சைட் பை சைடு எனக்கும் ஹெல்மெட்ஸ் பார்த்தோம். இவர் என்ன சொன்னார்னா ஃபுல்லி கவர்டு ஹெல்மெட் வாங்கிடுன்னு சொன்னார். லாங் ட்ரிப்லாம் போகிறக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். பட் எனக்கு என்னமோ அது வந்து பிடிக்கல, ஒரு மாதிரி பாயிஷாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த ஹாஃப் கவர்ட் இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். பட் அவருக்கு அது இஷ்டமே இல்லை, ஃபுல்லி கவர்டு தான் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தார். எனக்கு சுத்தமாக பிடிக்காதங்காட்டி நான் இதே வாங்கிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் வச்சுருந்தோம். ஒன்று வந்து இந்த பிளாக் அண்ட் ரெட்டு, இன்னொன்று வந்து எல்லோ கலர் உல்வரின். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, ரெட் கலர் வண்டியோட கலர்லேயே எடுத்துடலாமா, இல்லை வந்து அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக அந்த எல்லோ உல்வரின் எடுக்கலாமான்னு.
சரி கன்ஃபியூஸாக இருந்தங்காட்டி போட்டு வண்டியில் உட்காந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது எது நல்லா இருக்குன்னு சூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அப்புறம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் என்னமோ இந்த எல்லோ தான் நல்லா இருந்துச்சு. பிகாஸ் வண்டிக்கு முன்னாடி இந்த எல்லோ கலர் இருக்கிறக்கும் இந்த எல்லோ போட்டு கான்ட்ராஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. ரெட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரெட் பிடிச்சிது, அவருக்கு எல்லோ பிடிச்சிது. அதனால் அவருக்கு பிடிச்ச எல்லோவே உல்வரினே வாங்கிட்டோம். நான் இந்த ஒயிட் கலர் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து மொபைல் ஹோல்ட்ரு வாங்கிட்டோம். எப்பயுமே ஹெல்மெட் வாங்கும்போது அதில் மட்டும் கன்வின்ஸே ஆகாதீங்க. நல்ல ப்ராண்டில் நல்ல ஹெல்மெட்டாகவே வந்து வாங்கியிருந்தேன். பிகாஸ் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் வாங்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து வாங்கிக்க சொன்னாங்க. ஏன்னா அது போக போக கொஞ்ச நாளில் வந்து லூஸ் ஆகும். அப்போ வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறனால வாங்கும்போதே கொஞ்சம் லூஸாக ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி வாங்கினா நாள் பட அது வந்து ரொம்ப இதாயிரும். அதனால் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதே வாங்கிக்கோங்கன்னு சொன்னனால நாங்கள் அப்படியே வந்து வாங்கிட்டோம். ஸோ எல்லாமே வந்து வாங்கி முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ தட்ஸ் இட். இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் பாய்ஸ் யாராவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்க, உங்களோட ட்ரீம் பைக் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தட்ஸ் இட் ஃபார் டுடே. டாடா பாய் ஃப்ரம் நந்தினி.